இறுதி முடிவு இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை நாம் பயப்படக்கூடியவர்களாக, அவனை நாம் அஞ்சக்கூடியவர்களாக வாழ்வது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதிலும் இந்த இறையச்சத்தை இரண்டு விதமாக நாம் பார்க்கலாம். ஒன்று, எல்லோரோடும் பொதுவாக மக்களோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஈமான் இறையச்சம். அதே போன்று என்னை படைத்த என்னுடைய ரப்புல் ஆலமீனோடு தனிமையில் நான் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னிடம் இருக்கக்கூடிய இறையச்சம். பொதுவாக அடுத்த மக்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், தனக்கு விருப்பமான மக்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், தான் நேசிக்கின்றவர்கள் தனக்கு பக்கத்தில் இருக்கின்ற போது மனிதர்கள் பெரும்பாலும் இறையச்சம் உடையவர்களாகத்தான் தங்களை காட்டிக் கொள்வார்கள். ஏனென்று சொன்னால், எனக்கு விருப்பமான இவர் என்னை பற்றி என்ன நினைத்து விடுவாரோ, நான் அவருக்கு முன்னால் இறையச்சம் இல்லாத ஒரு மனிதனை போன்று நடந்தால் அவர் என்னை பற்றி வெளியிலே சொல்வாரே, இது போன்ற ஏதோ காரணங்களுக்காக வேண்டி பொதுவாக மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்களில், எல்லோரும் கூடக்கூடிய சபைகளில் எல்லா மனிதர்களும் தங்களுடைய இயற்கை தன்மையை காட்டிக் கொள்வது கிடையாது. எல்லா மனிதனும் தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை வெளிக்கொண்டு வருவது கிடையாது. ஆனால் சகோதரர்களே, உண்மையாக ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை எப்பொழுது வெளிப்படுத்துவான் என்று சொன்னால், அவனுக்கு அருகில் அவனுக்கு விருப்பமான யாரும் இல்லை. அவனை பார்த்து கொள்ளக்கூடிய இந்த உலகத்தினுடைய எந்த கண்களும் இல்லாத ஒரு இடத்தில் அவன் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய இடமாக அது இருக்கு. உண்மையில் இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரைக்கும், முஃமின்களை பொறுத்தவரைக்கும் அதுதான் ஒரு முஃமினுடைய சிறந்த இடமாக இருக்கு. பாவிகளை பொறுத்தவரைக்கும் அவன் பாவம் செய்வதற்குரிய மிகச் சிறந்த சந்தர்ப்பமாக அதை நினைத்துக் கொள்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லப்படும். இந்த செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சில செய்திகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு அதில் ஒரு இடத்தில் இஹ்சான் என்றால் என்னவென்று கேட்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அன்த அபுதல்லாஹ், அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும், கஅன்னக தராஹ், அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீ விளங்கி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஒரு இறையச்சத்தினுடைய அடிப்படை. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனை நாம் இந்த உலகத்தில் பார்க்கவில்லை என்று சொன்னாலும், என்னுடைய ரப் என்னை ஒவ்வொரு நொடியும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். என்னை படைத்த என்னுடைய இறைவன் ஒவ்வொரு கணமும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு பயம் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான இறையச்சம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களில் தனிமையில் தன்னுடைய ரப்போடு, மறைவாக தன்னுடைய ரப்போடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறான். இறை நம்பிக்கையாளர்களுடைய அந்த பண்புகளை பற்றி சொல்கிறான். இறைவன் சொல்லும் போது, அல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைப், மறைவாக அந்த நல்ல மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைப், மறைவாக தங்களுடைய ரப்பை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஹும் மினஸ் ஸாஅதி முஷ்ஃபிகூன், அவர்கள்தான் மறுமை வரக்கூடியது என்பதையும் பயப்படக்கூடிய மக்கள். மறுமையை பற்றிய பயம் எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ அந்த மனிதனை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லும் போது அவன் மறைவில் தன்னுடைய ரப்பை பயப்படக்கூடியவனாக இருப்பான். ஹஸனுல் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார்கள், அல் ஈமான், ஈமான் என்று சொன்னால் ஈமானு மன் ஹஷ்யல்லாஹ பில் கைப். ஈமான்டாலே என்ன தெரியுமா? ஹஷ்யல்லாஹ பில் கைப், மறைவாக அல்லாஹ்வை அஞ்சுவதுதான் ஈமான். இறை நம்பிக்கை என்றாலே என்ன தெரியுமா? மறைவாக தன்னுடைய ரப்பை அஞ்சுவதுதான் ஈமான் என்று சொல்கிறார்கள். அடுத்தவர்கள் சொல்கிறார்கள், வரகிப ஃபீமா ரகபல்லாஹு தஆலா ஃபீ, அல்லாஹ் எதிலெல்லாம் நமக்கு ஆர்வப்படுத்தினானோ, எதையெல்லாம் செய்ய தூண்டினானோ அந்த விஷயத்தை நாம் செய்வதும், வதரகமா யுஸ்ஹிகுல்லாஹு தஆலா, அல்லாஹ் எதையெல்லாம் கோபப்படுவானோ, எதையெல்லாம் விரும்ப மாட்டானோ அதையெல்லாம் விட்டு விடுவதுதான் இறை நம்பிக்கை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் எங்களுக்கு செய்யணும், தொழுகை, நோன்பு, இபாதத்துகள், தான தர்மங்கள், இதையெல்லாம் ஒரு முஃமின் ஆர்வத்தோடு செய்வது இறை நம்பிக்கை. அதே போன்று
ஹராமான மானத்தை மோசமான கேவலமான செய்யக்கூடாத விஷயங்களை விட்டு எதையெல்லாம் நாம் தடுத்துக் கொள்கிறோமோ விட்டு விடுகிறோமோ இதுதான் இறை நம்பிக்கை என்பதை சொல்லிவிட்டு இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வே அவனுடைய அடியார்களில் அறிஞர்கள் தான் பயப்படுவார்கள் என்ற அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஒதுக்காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையில் இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களை பற்றி திருமறை குர்ஆன் நிறைய பேசுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரா ஃபாத்திரில் சொல்லும் போது இன்னமா துன்திரில் லதீன, நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் யஹ்ஷவுன ரப்பஹும் பில் கைப், மறைவாக தன்னுடைய ரப்பை அஞ்சக்கூடியவர்கள், வ அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்திலே இறைவன் தன்னுடைய ரப்பை அஞ்சக்கூடிய அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்கின்ற அந்த மக்கள், அந்த எச்சரிக்கை எடுபடக்கூடிய அந்த மக்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை நம்பி வ அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துதல். சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ் தொழுகையை அகாம் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது எதுக்கு பயன்படுத்தப்படும் தெரியுமா? இப்ப தொழுதுட்டு அடுத்தது அடுத்த நாள் தொழுதுட்டு அடுத்தது அடுத்த மாசம் தொழுகிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை அல்ல. ஒரு ஒரு செயலை தொடர்ந்து சரியான முறையில் செய்யக்கூடியதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்றான், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று சொல்றான். அதே போன்று சூரா யாசினில் இறைவன் சொல்லும் போது இன்னமா துந்திர் நபி இன்னமா துந்திரு மனித்தப அஸ்ஸிக்ர, நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த மக்கள் மனித்தப அஸ்ஸிக்ர், இந்த திக்ரை, இந்த திருமறை குர்ஆனை, இந்த ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள், மறைவாக தன்னுடைய ரப்பை ரஹ்மானை பயப்படக்கூடியவர்கள், மறைவாக இருக்கின்ற போது அவர்கள் தன்னுடைய ரப்புக்கு பயப்படுவார்கள். அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், பாவ மன்னிப்பை கொண்டும் அஜ்ரின் கரீம், அவர்களுக்கு சங்கையான கூலியை தருகிறேன் என்றும் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போன்று சூரா ரஹ்மானில் இறைவன் பேசும்போது வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் தன்னுடைய லிமன் ஹாஃப மகாம ரப்பி, தன்னுடைய ரப்புக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவதை அவன் பயப்படுகிறானோ, என்னுடைய இறைவனுக்கு முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தப்படுவேன் என்ற அந்த அச்சம் இந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறாரோ, ஜன்னதான், அவனுக்கு 2 சொர்க்கங்களை நாளைக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் இன்னும் சொல்லும் போது கேட்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், நல்லதற்கு நல்லதை தவிர வேறு கூலியை இறைவன் கொடுப்பானா? அடுத்து அல்லாஹ் சூரா நாசியாவில் சொல்லும் போது வஅம்மா மன் காஃப மகாம ரப்பி, தன்னுடைய ரப்பை, தன்னுடைய ரப்புக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவதை எவன் பயப்படுகிறானோ, வநஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சைகளை விட்டு தன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்கிறானோ, தன்னுடைய மனம் இயங்குகின்ற, மனம் ஆசைப்படுகின்ற, மனம் விரும்புகின்ற விஷயங்களுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த திருமறை குர்ஆனுக்கும் ஹதீஸ்களுக்கும் யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவனுடைய தங்குமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஏராளமான இடங்களில் சொல்றான், மன் ஹஷியர் ரஹ்மானல் கைப், மறைவாக தன்னுடைய ரஹ்மானை யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி. திரும்பி வரக்கூடிய அந்த உள்ளத்தோடு யார் வருகிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் திரும்பக்கூடிய அந்த உள்ளத்தோடு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி என்று அல்லாஹ் சொல்றான். இன்னல்லதீன யஹ்ஷவுன ரப்பஹும் பில் கைப், மறைவாக தன்னுடைய ரப்பை அஞ்சக்கூடியவர்கள், லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் பாவ மன்னிப்பு இருக்கிறது, அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது. சகோதரர்களே, இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் தன்னுடைய ரப்பை மறைவாக தனிமையிலே பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பேன். சகோதரர்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் திரும்புகின்ற பக்கமெல்லாம் பாவம் செய்கிறோம். எழுந்தால் பாவம் செய்கிறோம், நின்றால் பாவம் செய்கிறோம், போகின்ற இடங்களில் பாவம் செய்கிறோம். நம்முடைய கண்கள் பாவம் செய்கிறது, நம்முடைய கைகள் பாவம் செய்கிறது, நம்முடைய கால்கள் பாவம் செய்கிறது, நம்முடைய உள்ளங்களும் பாவம் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நாம் மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் தன்னுடைய ரப்பை தனிமையில் அஞ்சுகிறானோ, யாரெல்லாம் மறைவிலே தன்னுடைய ரப்பை பயப்படுகிறானோ அந்த மனிதருக்கு மக்ஃபிராவை, பாவ மன்னிப்பை நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அஜ்ருன் கபீர்,
மிகப்பெரிய கூலி. இதுக்கு முன்னால் வசனத்தில் அல்லாஹ் சொன்னான் சங்கையான கூலியை கொடுப்பேன். இங்கே அல்லாஹ் சொல்கிறான் மிகப்பெரிய கூலியை கொடுப்பேன். சகோதரர்களே, என்னிடத்தில் ஒரு 10,000 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 10,000 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு நான் ஒரு மனிதனிடத்துல சொல்றேன், உனக்கு நான் நிறைய தாரேன் என்று சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த மனிதனுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குற நேரத்துல கூட நம்மளோட மனசு என்ன சொல்லுங்க தெரியுமா? 1 கோடி எவ்வளவு பெரிய பணம், இதை இவனுக்கு நான் கொடுக்கணுமா? என்கிட்ட இருக்கிறது 10,000 கோடி, அதுல 1 கோடின்றது பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஆனா 1 கோடி என்ற உள்ளம் என்ன தெரியுமா சொல்லும்? இந்த 1 கோடி எவ்வளவு பெரிய தொகை, இதை நீ இவனுக்கு கொடுக்கணுமா? ஒரு 50 லட்சமோ 25 லட்சமோ கூட போதுமே, நான் நிறைய தன்னை கொடுத்திக்கிறேன். அது ஒரு 10 லட்சத்தை கொடுத்துட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு எவ்வளவு பெரிய ஒரு தொகை தந்திக்கிறேன் தெரியுமா? சின்ன ஒரு தொகை இல்லை. ஆனா சகோதரர்களே, இது மனித மனம், மனித உள்ளம். நானும் நீங்களும் கணக்கு போடுறது இப்படித்தான். ஆனா அல்லாஹ் இப்படி கணக்கு போடுறவன் கிடையாது. தன்னை மறுக்கின்ற, தனக்கு எதிராக நிற்கின்ற, இந்த உலகத்தில் செய்கின்ற அநியாயங்கள் அனைத்தையும் செய்கின்ற யாராக இருந்தாலும் இறைவன் தன்னுடைய கஜானாவை திறந்து விட்டால் சகோதரர்களே அளவில்லாமல் கொடுப்பான். அல்லாஹ் கொடுக்க நினைத்தால் அதற்கு அளவு இருக்காது. இறைவனுடைய கொடுத்தல் என்பது சகோதரர்களே நான் நீங்க கொடுக்கிற மாதிரி இல்லை, சாதாரணமா லேசா கொடுக்கிறவன் இல்லை இறைவன். அவன் கொடுத்தால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வை மறுக்கின்றவர்களுக்கு அல்லாஹ் எத்தனை கோடிகளை இந்த உலகத்திலே அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறான். நம் கண் முன்னால் பார்க்கிறோம், எத்தனை கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் அவன் சம்பாதித்தது, அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கொடுக்கிறான். அவனை மறுக்கின்றவர்களுக்கு அப்படி கொடுக்கிறவன் நாளை மறுமையில உனக்கு அதிகம் தருவேன் என்று சொன்னால் எந்த அளவு எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய ரப் தருவான் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வை பற்றிய உண்மையான பயம், உண்மையான அச்சம், என்னுடைய ரப் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உண்மையான தூய்மையான ஈமான் இந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக இருப்பான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத் தருகிறார்கள், நிறைய செய்திகளை சொல்லி சென்றார்கள். அதிலே இறை நம்பிக்கை, இந்த அல்லாஹ்வை தனிமையில் அஞ்சுதல், தனிமையில் தன்னுடைய ரப்பை பயப்படுவதை பற்றி சொல்கிறார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்துல ஏதாவது ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்ய நினைத்தால் தனக்கு முன்னால் ஒரு கேமரா இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு பாவத்தை செய்ய போறேன், அந்த நேரத்துல சிசிடிவி கேமரா முன்னாலே இருந்து விளங்கிட்டது, ஒரு கேமரா என்னை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறது என்று சொன்னா என்ன செய்வோம்? நான் நீங்களும் உடனே அந்த பாவத்தை விட்டுவிட்டு உடனே அந்த பாவத்தில் இருந்து அந்த இடத்தில் இருந்து ஒதுங்கிடும். ஏன்? நான் செய்கின்ற பாவத்தை இந்த கேமராக்கள் படம் பிடித்து விடும், இதை பதிவு செய்து விடும், இதை வெளி உலகத்திற்கு காட்டி விடும். நான் இந்த ஊரிலே எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு மனிதனாக இருக்கிறேன், நான் எவ்வளவு மக்களுக்கு முன்னால் எவ்வளவு கண்ணியமான மனிதனாக இருக்கிறேன், அதெல்லாம் லீக் ஆயிடும்ன்ற பயம் எனக்கு வருகிறது. அதனால என்ன செய்கிறோம்? ஒரு கேமராவை பார்த்தால் பாவம் செய்யக்கூடிய மனிதன் கூட அந்த கேமராவை விட்டு தூரம் வருகிறான். ஆனால் சகோதரர்களே, ஒரு கவலையான விஷயம் என்ன தெரியுமா? அந்த கேமரா சில சந்தர்ப்பங்களில் பதிவு செய்யாமல் போகலாம். அந்த பதிவு சில சந்தர்ப்பங்களில் நமக்கு எந்த விதமான ஒரு இடையூறை தராமல் கூட போகலாம். ஆனால் ஒவ்வொரு நொடியும் எங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நொடியும் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு கணமும் எந்தவித பதிவிலே எந்த விதமான எரர்களும் வராது, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்மை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற, நாளைக்கு எனக்கு காட்ட இருக்கின்ற நம்முடைய ரப் ஒவ்வொரு நொடியும் என்னையும் உங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நானும் நீங்கள் எங்கெல்லாம் பாவம் செய்கிறோமோ, நானும் நீங்கள் எங்கெல்லாம் மோசமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோமோ, அந்த ஒவ்வொரு நொடியிலும் என்னுடைய ரப் உங்களையும் என்னையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த கேமராவுக்கு பயப்படுகின்ற அளவு கூட என்னுடைய ரப் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் எனக்கு வரவில்லை என்று சொன்னால், என்னையும் உங்களையும் படைத்த ரப்பை, என்னையும் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் அனைத்தையும் தந்த அல்லாஹ்வை நானும் நீங்களும் எந்த அளவுக்கு பயப்படுகிறோம் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு அற்பமான கேமராக்கு பயப்படுகின்ற அளவு கூட நம்மை படைத்த ரப்புக்கு பயப்பட முடியவில்லை என்று சொன்னால் என்னுடைய உங்களுடைய ஈமானுடைய நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள். ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதன், ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன், அவனுடைய நேரங்கள் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய நேரத்தில் நாம் செய்கின்ற பாவங்களை நினைத்து, நான் இத்தனை பாவங்கள் செய்திருக்கிறேன், நான் இதற்காக வேண்டிய ரப்பிடத்தில் தௌபா செய்ய வேண்டும், எனக்கு அல்லாஹ் இவ்வளவு நியாமத்துக்களை தந்திருக்கிறான், இத்தனை நியாமத்துக்களுக்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நானும் நீங்களும் எத்தனை முறை நினைத்திருக்கிறோம்.
சகோதரர்களே, நம்முடைய எத்தனை தஹஜ்ஜுதுகள் கண்ணீரோடு சென்றிருக்கிறது. நாம் இரவிலே எழுந்து நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி எத்தனை முறை அழுதிருக்கிறோம், தொழுதிருக்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அது இருந்தது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அது இருந்தது. ஆனால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கிறது? நானும் நீங்களும் இந்த சபையில் இருக்கக்கூடிய எத்தனையோ வயதுக்குரியவர்கள் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, 50, 60, 70 கடந்தவர்கள் இருக்கிறோம், அதற்கு கீழுள்ளவர்களும் இருக்கிறோம். இதுவரைக்கும் என்னை என்னுடைய ரப்பு படைத்ததிலிருந்து, எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து, இந்த உலகத்திலே நான் இத்தனை வருட காலம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். 40 வருடம் 50 வருடம் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் விவரம் அறிய இவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான், என்னை படைத்த என்னுடைய ரப்பிடத்தில் தனிமையிலே, இரவிலே, தொழுகையிலே, என்னுடைய சஜதாக்களிலே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறேனா? நான் செய்த பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழுதிருக்கிறேனா? என்னுடைய கஷ்டங்களை சொல்லி சொல்லி எத்தனை முறை என்னுடைய ரப்புக்கு முன்னால் அழுதிருக்கிறேன். எனக்கு என்னுடைய ரப்பு செய்த நியாமத்துக்களை, அவன் செய்த அந்த அருட்கொடைகளை எண்ணி எண்ணி நான் எத்தனை முறை அழுதிருக்கிறேன். என்னுடைய இறைவன் எனக்கு செய்த அந்த அருட்கொடைகளை பற்றி இந்த திருமறை குர்ஆனை பார்த்து, அதனுடைய வசனங்கள் சொல்கின்ற அந்த கருத்துக்களை பார்த்து நான் எத்தனை முறை அழுதிருக்கிறேன். கொஞ்சம் சிந்தியுங்கள். நான் ஒரு 1000 முறை அழுதிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்லை, ஒரு 500 முறை அழுதிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்லை, ஒரு 250 முறை கூட இதுவரை நான் அழுதது கிடையாது. எனக்கு வயசு 50 ஆகுது, எனக்கு வயசு 80 ஆகுது. இதுவரைக்கும் நான் அல்லாஹ்விடத்திலே தனிமையிலே ஒரு 250 முறை கூட அழல அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை 250 இல்லை 25 முறை கூட அழுதிருப்பனான் என்னால சொல்ல முடியாது. சகோதரர்களே, எங்களுடைய ஈமான் எங்கே போகிறது? எங்களுடைய இறை நம்பிக்கை எங்கே செல்கிறது? அல்லாஹ்வை பற்றிய பயம் நமக்கு எப்படி இருக்கிறது? ஒரு மனிதனிடத்தில் தன்னுடைய ரப்போடு இருக்கின்ற அந்த நேரங்கள், ஒரு மூமினுக்கு மிகச்சிறந்த நேரங்கள் எது தெரியுமா? இந்த உலகத்தினுடைய மனிதர்களோடு உறவாடுகின்ற நேரத்தை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதற்காக அந்த சஜ்தாவிலே அந்த நிலங்களை கண்ணீரின் மூலம் அந்த நிலங்கள் முழுக்க அப்படியே கண்ணீரால் ஆக்கிரமிப்பதற்காக ரசூலுல்லாஹ் சென்று விடுவார்கள். குர்ஆனில் ஏதாவது ஒரு வசனம் அருளப்பட்டால் அதனுடைய கருத்துக்களை படித்து மெய் மறந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வசனத்திற்காக வேண்டி அழ ஆரம்பித்து விடுவார்கள். சகோதரர்களே, என்னிடத்தில் உங்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறது? நான் ஒரு ஏகத்துவவாதி, நான் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறவன். என்னுடைய கொள்கை தெரியுமா? என்னுடைய மார்க்கம் தெரியுமா? என்னுடைய ஈமான் தெரியுமா? என்னுடைய அடிப்படை தெரியுமா என்று மார்த்தட்டிக் கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும், என்னை படைத்து எனக்கு உணவளித்து எனக்கு அனைத்தையும் தந்து இந்த உலகத்திலே என்னை ஒரு மனிதனாக வாழ வைத்து எல்லா மனிதர்களிலும் சிறப்பு மிக்க மனிதர்களாக இந்த உலகத்திலே என்னுடைய ரப்பெண்ணை மாற்றி இருக்கிறானே, அந்த ரப்பை நினைத்து அந்த ரப்புக்காக வேண்டி நான் எத்தனை முறை அழுதிருக்கிறேன். சகோதரர்களை, கொஞ்சம் சிந்தியுங்கள். இல்லை என்று சொன்னால், இல்லை சில 100களை கூட அது கடக்கவில்லை என்று சொன்னால், இல்லை சில 50களை கூட என்னால் கடக்க முடியவில்லை என்று சொன்னால், நானும் நீங்களே இந்த உலகத்திலே ஒரு கை சேதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி, சபஅத்து யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபீ தில். நாளை மறுமையிலே அல்லாஹ் 7 மக்களுக்கு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் தன்னுடைய அர்ஷுடைய நிலையை கொடுப்பான். 7 பேருக்கு கொடுப்பான். சகோதரர்களே, சூரியன் மிக அருகில் கொண்டு வரப்படும். இந்த மண்ல சூரியன் எத்தனையோ கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அற்பமான இந்த மண்ல கால வச்சு போகலா, சூடுன்றோம், வெப்பம்ன்றோம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கடுமையான வெயில்ல போய் நின்னா இறந்து விடுவேன் என்ற பயம் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுகிறது. சகோதரர்களே, எத்தனையோ வருட காலங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாளிலே நானும் நீங்களும் சூரியன் மிக அருகிலே கொண்டு வரப்பட்டு, சூரியன் மிக மிக அருகிலே கொண்டு வரப்பட்டு இந்த மண்ணல்ல மண் முழுக்க செம்பாக மாற்றப்பட்டு தன்னுடைய பாவங்களின் அளவுக்கு வேர்வையிலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, எந்த நிழலுமே கிடைக்காத நிழலை மனிதன் தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, நிலையும் தண்ணீரையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் 7 மனிதர்களுக்கு தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்.
அதிலே மிகவும் முக்கியமான ஒரு மனிதன் யார் தெரியுமா? நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னன் தனிமையிலே தன்னுடைய ரப்பை நினைவு கூறுவான். அந்த நினைவு கூறுவதின் காரணத்தினால் அவனுடைய 2 கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும். என்னை படைத்த என்னுடைய ரப்புல் ஆலமீன் எனக்கு செய்த இந்த அருட்கொடைகள், என்னை படைத்த என்னுடைய ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே என்னை எவ்வாறு வாழ வைத்திருக்கிறான் என்ற அந்த இறைவனுக்குரிய நன்றிக்குரிய அந்த வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை படித்து அது தருகின்ற அந்த அர்த்தங்களை படிக்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த உண்மையான இறை நம்பிக்கை, உலகத்துடைய இறைவனுடைய ஒவ்வொரு படைப்புகளையும் பார்த்து ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக, இறைவா நீ தூய்மையானவன், இந்த உலகத்தில் நீ எதையும் வீணாக படைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு இறைவனுடைய படைப்பினங்களை பார்த்து அதனுடைய ஆச்சரியங்களை பார்த்து நாம் இறைவனிடத்திலே அழுகின்ற அந்த தருணங்கள், அது இறை நம்பிக்கையினுடைய தருணங்கள் சகோதரர்களே. அது அல்லாஹ்வோடு நமக்கு இருக்கின்ற அந்த உன்னதமான ஒரு உண்மையான உறவுடைய அடிப்படை சகோதரர்களே. அந்த அடிப்படைகள் நமக்கு இல்லை என்றால், குர்ஆனோடு நமக்கு தொடர்பில்லை என்றால், ஹதீஸ்களோடு நமக்கு தொடர்பில்லை என்றால், இந்த உலகத்தோடு உலகத்துடைய வாழ்க்கையோடு மட்டும் நமக்கு தொடர்பு இருந்தால், குர்ஆன் தூரமாக நம்மை விட்டு சென்று விட்டதென்றால், ஹதீஸ்களை படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நமக்கு நேரங்கள் இல்லை என்று சொன்னால் சகோதரர்களே, நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பாழடைந்துவிடும். நமக்கு அல்லாஹ்வை நினைத்து அழுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படாது. நானும் நீங்களும் உங்களுடைய ரப்பை நினைத்து அழுகின்ற, அவனை பற்றி சிந்திக்கின்ற, அவனை பற்றி இந்த உலகத்திலே அதிகமாக தேடுகின்ற தருணங்கள் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வோடும் அவனுடைய திருமறை குர்ஆனோடும் அவனுடைய ஹதீஸ்களோடும் நமக்கு மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். முக்கியமாக குர்ஆனோடு ஒரு தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். குர்ஆன் என்ன சொல்கிறது என்றதை படிக்கின்றவர்களாக, அதை தினமும் ஓதுகின்றவர்களாக, இது யாருக்கோ அருளப்பட்டதல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இறைவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிறது, ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அழைக்கிறது. அந்த குர்ஆனோடு எனக்கு தொடர்பில்லை என்றால், அந்த ஹதீஸ்களோடு எனக்கு தொடர்பதில்லை என்றால் சகோதரர்களே, எத்தனை நபி தோழர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு திருமறை குர்ஆன் காரணமாக இருந்தது. எத்தனை மனிதர்களை, இஸ்லாத்தில் இல்லாத மனிதர்களை எல்லாம் அழ வைத்தது இந்த திருமறை குர்ஆன். இஸ்லாத்தில் இல்லாதவர்கள், யூதர்கள், நஸ்ரானிகள் அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்த்து அழுதார்கள் சகோதரர்களே. ஆனா எனக்கும் உங்களுக்கும் அழுகை வருகிறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்ற போது அழுகின்ற அந்த சத்தம், பாத்திரத்தில் எப்படி தண்ணீர் கொதிக்கின்ற போது ஒரு சத்தம் வருமோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அழுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு தொலை வைப்பதற்கு முன்னுக்கு வந்தால் அவர்கள் தன்னால் தொலை வைக்க முடியாத அளவுக்கு அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆனோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பு சகோதரர்களே இது. ஆனால் ரமலான் வந்தால் குர்ஆனை எடுத்து ஒரு 2-3 நோன்புக்கு கொஞ்சம் ஓதிவிட்டு வீட்டிலே தூசி தட்டி விட்டு வைத்து விட்டால் அடுத்த ரமலானுக்கு திரும்ப தூசி தட்டி எடுக்கின்ற ஒரு சமுதாயமாக நானும் நீங்களும் இன்றைக்கு குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் போது உண்மையான இறையச்சம், உண்மையான இறைவனை பற்றிய பயம், உண்மையாக தனிமையில் ரப்போடு இருக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களில் ரப்பை நினைத்து பயப்படக்கூடிய, ரப்புக்காக வேண்டிய அழ வேண்டிய அந்த உள்ளங்கள் நம்முடைய எண்ணங்களில் அது ஏற்படாது சகோதரர்களே. ஆகவே அதிகமாக இறைவனை நினைவு கூறக்கூடியவர்களாக, இறைவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்போம். பாவங்களை பார்த்து பயப்படக்கூடியவர்களாக இருப்போம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் முஃமின, முஃமின் என்பவன் யரா குலூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபலின் யகாஃபு அன் யகா அலைஹி. ஒரு முஃமின் தன்னுடைய ஒரு பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா? ஒரு மலைக்கு மேலே, மிகப்பெரிய ஒரு கல்லு மலைக்கு மேல ஒரு மனுஷன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மலையிலிருந்து ஐயகாலைகி, அவன் விழுந்து விடுவான் என்று பயப்படுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உயரமான மலையில ஏறி அந்த மலையிலிருந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் விழுந்தால் எப்படி எனக்கு சேதாரம் ஏற்படும் என்று நான் எப்படி பயப்படுவேனோ, விழுந்து விடுவேனோ என்ற அந்த பயம் எந்த அளவுக்கு இருக்குமோ அது போல ஒரு மூமின் ஒரு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் பயப்படுவான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், வைனல் ஃபாஜிர யரா துனூபஹு, ஒரு காஃபிர், ஒரு பாவி, ஒரு பாவம் செய்யக்கூடியவன் தன்னுடைய பாவத்தை எப்படி பார்ப்பான் என்று சொன்னால், கதுபாபின் வகஅலா அன்ஃபிஹி, தன்னுடைய மூக்குட்டக்கு வந்து ஒரு ஈ ஒன்று வந்து மொச்சிட்டு போனான்.
மூக்கு கிட்ட வந்து ஒரு ஈ வந்து அதை இப்படி ஒரு தட்டு தட்டிட்டு அதை கண்டு கொள்ளாமல் சென்று விடுவோமே, அது போலதான் பாவிகளுடைய பாவங்கள் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் பாவம் செய்கிறோமே, நம்முடைய மொபைல் போன்களில் பாவம் செய்கிறோமே, அடுத்தவனை பற்றி புறம் கூறி பாவம் செய்கிறோமே, அடுத்த உள்ளங்களை உடைத்து பாவம் செய்கிறோமே, தீமைகளை செய்து பாவம் செய்கிறோங்களே, அசிங்கங்களை ஆபாசங்களின் மூலம் பாவம் செய்கிறோமே. இந்த பாவங்கள் நமக்கு நம்முடைய உள்ளத்துக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? உள்ளத்திலே அது ஒரு வடுவாக இருக்கிறதா? உள்ளத்திலே அது ஒரு பயங்கரமான விஷயமாக இருக்கிறதா? சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மா உஹிப்பு அன் உப்தலா பிதம்பின், நான் ஒரு பாவத்தால் ஒரு பாவத்தில் செய்து அல்லாஹ்விடத்தினால் அல்லாஹ்வால் நான் சோதிக்கப்பட்டால் சும்மலா அஜிதலஹு அலமன் ஃபீ கல்பி, என்னுடைய உள்ளத்திலே அதற்குரிய வடு இல்லாமல் இருக்கு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்தை செஞ்சதுக்கான வடு என்னுடைய உள்ளத்தில் அதை நினைவு கூறுகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போகின்ற ஒரு நிலை எனக்கு வரக்கூடாது என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். நானும் நீங்களும் செய்த கோடிக்கணக்கான பாவங்களை இப்போது எப்போது நாம் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அது ஈமானுடைய அடிப்படை. பாவம் செய்கின்ற போது அந்த பாவத்தில் இருந்து மீள வேண்டும், நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஈமானுடைய அடிப்படை. அதை நம்முடைய உள்ளம் அதிகம் வலியுறுத்துகிறது என்றால் நம்மிடத்தில் ஈமான், இறை நம்பிக்கை இன்னும் மிஞ்சம் இருக்கிறது. இல்லை, நான் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன், நான் லேசா பாவம் செய்கிறேன், அது எனக்கு ஒரு விஷயமே இல்லை, அடுத்தவனை பத்தி பேசுறதை பத்தி நான் என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை, நான் ஏதாவது ஒரு ஆபாசத்தை பார்ப்பதை பற்றி என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை, நான் பொய் சொல்வதை பற்றி என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை, நான் எந்த ஒரு பாவத்துக்காக என் உள்ளத்துல கவலை வரலன்னு சொன்னா அல்லாஹ் தூரமாக்கிய ஃபிரௌன், ஹாமான் போன்றவர்கள் லிஸ்ட்ல நானும் போயிட்டேன் அர்த்தம் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க. ஆகவே அல்லாஹ்வை பற்றி அச்சம், இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வளர்வதற்காக வேண்டி அதிகமாக இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். நம்முடைய தனிமைகளை, என்னை படைத்த என்னுடைய ரப்புல் ஆலமீனோடு நான் உரையாடக்கூடிய இடமாக அவனிடத்தில் அதிகமாக தஹஜ்ஜத் நேரங்களிலே இரவிலே எழுந்து அவனுடைய காலடியில் விழுந்து சுஜூது செய்து அதிகமாக அழக்கூடியவர்களாக அவனிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதியிலே மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பது உமர் ரலியல்லாஹு அவருடைய வளமை. அப்படி அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு தாயும் ஒரு மகளும் பேசிக்கொள்ளக்கூடிய செய்தி உமர் ரலியல்லாஹு அவருடைய காதிலே கேட்கிறது. அந்த தாய் அந்த மகளிடத்தில் சொல்கிறாள். மகள் ஆற்றிலிருந்து பாலை எடுத்துக்கொண்டிருக்கிறாள். அந்த பாலை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தாய் சொல்கிறாள், அந்த பாலுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்று அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் அந்த மகள் சொல்கிறாள், எங்களுடைய அமீருல் மோமினின் உமர் அவர்கள் இதை தடுக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்ட நேரத்துல அதற்கு அந்த தாய் சொல்கிறார், உமர் வந்து இங்க அதை பார்த்துட்டு ஆய்க்க போறாரு, உமர் வந்து எங்களை பார்த்துட்டு ஆய்க்க போறாரு, நீ தண்ணியை ஊற்று அப்படின்றார். சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெண் சொல்கிறார், இன்கான உமர் உள்ளா யாரானா, உமர் எங்களை பார்க்காமல் இருக்கலாம், உமர் யாரானா, உமருடைய இறைவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எங்களை பார்க்கவில்லை, ஆனால் உமருடைய இறைவன் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகனை இந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள் இவருடைய இறையச்சத்தின் காரணம். சகோதரர்களே, நம்ம என்ன பார்ப்போம்? திருமணத்துக்கு என்ன நம்ம பார்ப்போம்? கோடீஸ்வரன் ஆயிக்கிறானா, பணம் மீக்குதா, குடும்ப அந்தஸ்து என்ன, 1000 பார்ப்போம். ஆனால் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதி, மிகப்பெரிய அரபு தீபகற்பத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய மகளுக்கு பார்த்த அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? இறையச்சம், அல்லாஹ்வை பற்றிய பயம். ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கும் என்று சொன்னால் அவள் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதனாக, மிகச்சிறந்த குடும்ப தலைவியாக இருப்பாள். அதை பார்த்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தி போன்ற எத்தனையோ செய்திகளை பார்க்கலாம். நாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் நிறைய வியாபாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வியாபாரங்கள் எந்த அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சந்தைக்கு வருகிறார்கள். வந்து
திராட்சை பழங்கள் அப்படியே கொண்டு போட்டு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திராட்சையினுடைய உட்பகுதிக்குள் தன்னுடைய கையை போடுகிறார்கள். போட்டு எடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை நலைந்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், யா சாஹிபு துஆம், வியாபாரியே இது என்ன என்று கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே தண்ணி யா ரசூலல்லாஹ், தண்ணி அவிஞ்சதெல்லாம் விற்கல, அவர் தண்ணி. அல்லாஹ்வுடைய தூதரே தண்ணி பட்டுட்டு, மழை பெஞ்சது, தண்ணி பட்டுட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தண்ணி பட்டதை மேலால வச்சிக்கப்படாதா? தண்ணி பட்டதை நீ மேலால வச்சிக்கிறது சாதாரணமானது, ஆனா தண்ணி பட்டதை என்ன செய்து கீழே இருக்குது, நீ தண்ணி பட்டதை மேலால வச்சிக்க கூடாதா? யார் மோசடி செய்கிறாரோ அவர் எம்மை சார்ந்தவர் இல்லை. சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வியாபாரங்கள் எவ்வளவு கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எவ்வளவு மோசடிகள். ஒரு ஒரு திராட்சை பழத்திலே கொஞ்சம் தண்ணீர் பட்டதை எடுத்து விற்பது என்பது மக்களுக்கு காட்டாமல் கொஞ்சம் உள்ளுக்கு வந்து விற்கிறது எங்கட பார்வையில் ஒரு பாவமே இல்லை என்ற நிலை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை எப்படி எச்சரிக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வியாபாரங்கள் நாளை மறுமையிலே எந்த அளவுக்கு கேள்வி கேட்கப்படும். ஹராம் ஹலால் விஷயத்தில் எந்த அளவுக்கு பேணுதல் நமக்கு இருக்கிறது. என்னை படைத்த என்னுடைய ரப் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா? நான் செய்கின்ற வியாபாரம் ஹலாலாக இருக்கிறதா என்ற பயம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஒரு காலம் வரும் உங்களிடத்திலே வியாபாரிகள் எப்படி இருப்பார்கள் என்ற, இது ஹராமா ஹலாலா அதை பற்றிய எந்த கவலையும் இல்லாத ஒரு நிலையில் உங்களுடைய பிசினஸ் போகும் சொன்னார்களே. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிசினஸ் எப்படி போய் கொண்டிருக்கிறது? நாம் அடுத்த மக்களுக்கு எதை, நம்முடைய பணத்தை எடுப்பதற்காக வேண்டி. இன்றைக்கு ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் என்று சொன்னால் சிறந்த வியாபாரிகள், நாணயமானவர்கள், அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் இருக்கின்ற காலம் மாறி இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று சொன்னால் மோசமானவர்கள், பொய் சொல்பவர்கள், மோசடிக்காரர்கள் என்று பெயர் வாங்குகின்ற அளவுக்கு மோசமான பெயர்களை வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய வியாபாரங்களிலே முக்கியமாக கவனம் தேவை. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் ஹராம் கலந்து எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதித்தாலும் அதில் உங்களுக்கு பரக்கத் இருக்காது சகோதரர்களே. ஆனால் நீங்கள் சம்பாதிப்பது வெறும் 1000 ரூபாவாக இருந்தாலும் அதில் ஹலாலாக, அதில் தூய்மை இருக்கும் என்று சொன்னால், அதிலே எந்த ஹராமும் கலக்காமல் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த 1000ஐ உங்களுக்கு பரக்கத்தா ஆக்கி வைப்பான். 10,000 கோடி சம்பாதித்தவனுக்கு அந்த 10,000 கோடி எங்க போனது தெரியாது. நோய்க்கு மட்டும் எத்தனை 1000 கோடியை செலவழிச்சுட்டிருப்பான். ஆனா 1000 ரூபாய் சம்பாதிச்சவன் நிம்மதியா சாப்பிட்டு குடிச்சு தூங்கி கொண்டிருப்பான். பரக்கத் என்பது சகோதரர்களே எண்ணிக்கையில் இல்லை, இறைவன் தரக்கூடிய இறைவனிடத்தில் நாம் எந்த அளவுக்கு உண்மையாக நடந்து கொள்கிறோமோ அந்த அடிப்படைகள் இருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்தில் நாம் கவனம் எடுப்போம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ன அக்வாமன் மின் உம்மத்தி யாத்தூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தி அம்சாலி ஜிபாலின் திஹாமா பியல்லாஹ். நாளை மறுமையிலே என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தினர்கள் வருவார்கள். திஹாமா என்று சொல்கின்ற அந்த மிகப்பெரிய மலைத்தொடர், அதனுடைய அளவுக்கு மக்காவுக்கு போற நேரத்தில் இருக்கிற மிகப்பெரிய மலைத்தொடர், அந்த மலைத்தொடர் அளவுக்கு நன்மைகளை கொண்டு வருவார்கள். அல்லாதை அனைத்தையும் அப்படியே மண்ணாக புழுதியாக மாற்றி பறக்க விட்டு விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கால சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா வஜல்லிஹும் லனா அல்லா நகூன மின்ஹும் வ நஹ்னு லா நஅலம். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு அவர்களை வர்ணியுங்கள், எங்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் யார் என்று சொல்லுங்கள், நாங்கள் அவர்களை அறிந்து அவர்களுடைய நாங்கள் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன நபி அவர்கள் சொன்னார்கள். ஆமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், ஒமின் ஜில்தத்திக்கும், உங்களுடைய தோளில் இருந்துள்ளவர்கள், உங்களில் இருந்துள்ளவர்கள் தான் அவர்கள். வயாஹுதூன மினல் லைலி கமா தாஹுதூன், இரவுல நீங்க தொழுகிற மாதிரி எல்லாம் அவங்க தொழுவாங்க, இரவு வணக்கம் எல்லாம் செய்வார்கள். சகோதரர்களே, கடமையான தொழுகை தொழாத எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். இரவு வணக்கம் செய்கின்ற அளவுக்கு இபாதத் செய்கின்ற கூட்டத்தை பற்றி எச்சரிக்கை கொஞ்சம் பாருங்கள் சகோதரர்களே. வலாகின்னஹும் என்றாலும் அக்வாமும், அந்த கூட்டத்தினர்கள் இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹ் இன்தஹகுஹா, தனிமை என்று வந்து விட்டது என்று சொன்னால், மக்களோடு மக்களாக நல்லவர்கள், மக்களோடு மக்களாக நல்ல மனிதன், அந்த மனிதனை போன்று இபாதத்தாரி இல்லை, அந்த மனிதனை போன்று நல்ல மனிதன் இல்லை, அந்த மனிதனில் வருகின்ற வாயில் இருந்து வருகின்ற சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும், அவனை போன்ற நல்ல மனிதன் இல்லை. ஆனால் தனிமை என்று வந்து விட்டதென்றால்
அவனும் அவனுடைய இறைவனும் மட்டும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும் என்று சொன்னால், உலகத்தில் அவனை சுற்றி யாரும் இல்லை என்ற ஒரு நிலை வரும் என்று சொன்னால், அல்லாஹ் ஹராமாக்கிய அந்த விஷயங்களை அவன் செய்ய ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்வுடைய ஹத்துகளை, வரையறைகளை உடைக்க ஆரம்பித்து விடுவான். சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய கைகளில் மொபைல் போன்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மொபைல் போன்களிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? முக்கியமாக வாலிபர்களே, இன்றைக்கு இந்த போன்களிலே ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தாய் இல்லாத, தந்தை இல்லாத, குடும்பத்தினர்கள் இல்லாத, நம்முடைய சகோதரர்கள் இல்லாத, நம்ம யாருமே பார்க்க மாட்டார்கள் என்ற ஒரு இடம் வரும் என்று சொன்னால், ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் பார்க்கின்ற ஒரு இடமாக இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோமே. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அந்த வரக்கூடிய அந்த கூட்டத்தினர்கள் எந்த அளவுக்கு வருவார்கள் என்றால், திஹாமா என்று சொல்கின்ற மிகப்பெரிய மழை தொடர் அளவுக்கு நன்மைகளை வாரி கொண்டு வருவார்கள். தொழுதிருப்பார்கள், சக்காத் கொடுத்திருப்பார்கள், தான தர்மம் செய்திருப்பார்கள், இபாதத்துகளில் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வருவார்கள். ஆனால் மன்சூரா எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு வீசுவானது வானத்தில் அப்படியே புழுதியாக மாறி ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும். காரணம் என்ன தெரியுமா? தனிமைந்து வந்துட்டது என்று சொன்னார். அல்லாஹுக்கு பயப்படாதவர்களாக, பாவம் செய்பவர்களாக. எங்கடா எனக்கு தனிமை வருகிறது? எங்க என்னுடைய மனைவி இல்லாத இடம் வருகிறது? எங்க என்னுடைய பிள்ளை இல்லாத இடம் வருகிறது? எங்க என்னுடைய தாய் இல்லாத இடம் வருகிறது? எங்க எனக்கு என்னுடைய தந்தை இல்லாத இடம் வருகிறது? நான் எப்படி பாவம் செய்வது என்ற அந்த மனநிலை மனிதனுடைய உள்ளத்தில் இன்றைக்கு நிறைய இருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே மிகப்பெரிய நன்மையை, மிகப்பெரிய மலையளவுக்கு கொண்டு வந்தாலும் அல்லாஹ் அதை அப்படியே தூக்கி மன்சூரா புழுதியாக ஆக்கி விடுவான். இதற்கும் எந்த பயனும் கிடைக்காது. ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி ஒரு நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. நாம் நம்முடைய பகிரங்களில் நாம் பெரிய இபாதத்தாரிகள் அல்ல. பகிரங்கமான நிலையில் இவர் பெரிய ஒரு மனுஷனா தெரியல என்று மக்கள் நினைத்தாலும் பரவாயில்லை. சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய தனிமைகள், என்னுடைய உங்களுடைய இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த தனிமைகள், என்னுடைய உங்களுடைய தஹஜ்ஜுடைய நேரங்கள், நானும் என்னுடைய இறைவனும் மட்டும் இருக்கக்கூடிய இடங்கள், என்னுடைய ரப்போடு எனக்கு இருக்கின்ற அந்த தனிப்பட்ட தனிமையில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள், நான் ஒரு முஃமினாக, நான் ஒரு முஸ்லிமாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடிமையாக, அல்லாஹ்வை உண்மையாக நம்பியவனாக, அல்லாஹ்வுக்கு உண்மையாக கீழ்ப்படிந்தவனாக, அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே எனக்கு அனைத்தும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்னுடைய ரப்புக்கு பிறகு என்ற அந்த மனநிலையோடு என்னுடைய ரப்பிடத்தில் அழுபவனாக, அவனிடத்தில் கேட்பவனாக, அவனிடத்திலே கையேந்த கூடியவனாக கடைசி வரைக்கும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله